தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்தா ஒரு நாளோ 2 நாளோ சிஎம் பதவியேற்றுக்குருவாங்க. இதுதான் தமிழ்நாடு அரசியல் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷன். ஆனா இப்ப நடப்பது எல்லாமே அதிர்ச்சிக்குரிய விஷயங்களாக இருக்கு. இதுவரைக்கும் விஜய் அவர்கள் ஆளுநரை 3 முறை சந்தித்து விட்டார். ஒவ்வொரு முறையும் அவருக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு வருது. ஆனா நேற்றைக்கு அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேற்று ஆதரவு கொடுத்தாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க. ஒரு பக்கம் விசிகா கொடுத்தது அப்படின்னு சொல்லி வந்துச்சு, இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் கொடுத்தது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. போயிட்டு இவர் கடிதத்தெல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. ஆனா ஆளுநர் பெரும்பான்மை இல்லைன்றாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஐயுஎம்எல் நான் ஆதரவே கொடுக்கலன்றாங்க, விசிகே நாங்க ஆதரவே கொடுக்கல அப்படின்றாங்க. முதலமைச்சரை போய் சந்திக்கிறாங்க. எல்லாத்தையும் விட இன்னொரு ட்விஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அமமுகவுடைய எம்எல்ஏவை காணா அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி ஒரு குற்றச்சாட்டை ஆளுநரை பார்த்து வைக்கிறாரு. அமமுக எம்எல்ஏ திடீர்னு வர்றார். நான் என்னை குதிரை பேரம் பேசினாங்க, நான் ஆதரவே கொடுக்கலன்றார். டிவிக்கே உடனே நாங்க பாருங்க அவ ஆதரவு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. என்ன நடக்குது தமிழ்நாடு பாலிடிக்ஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுவரை தமிழ்நாடு அரசியல் களம் கண்டிராத பல புதிய பயணங்களை தமிழ்நாடு அரசியலில் மேற்கொண்டு வருகிறார் விஜய். உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பேராபத்து. விஜயினுடைய அரசியல் வருகை என்பது தமிழ்நாட்டினுடைய திசைவழி போக்கை மாற்றி இருக்கிறது. இதெல்லாம் நீங்க ஒரு 50-60 ஆண்டுகள்ல கேள்விப்பட்ட செய்தியா அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்கிற அரசியல், இப்போ நடக்கிற அரசியலை தமிழ்நாட்டுல நடக்கும்னு கூட யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் பயணம் இருந்தது. நீங்க கர்நாடக மாநிலத்துல குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பீகார்ல ஆட்சி அமைப்பதற்கு இந்த கட்சிகள் அங்கே போகுது, அந்த கட்சிகள் இங்கே வருதுங்கிற செய்தியை பார்த்திருக்கோம். டெல்லியினுடைய அரசியலை பார்த்திருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் அப்சல்யூட் மெஜாரிட்டி தான் திமுக, அதிமுக. ஈவன் காங்கிரஸ் இருந்த போது கூட அப்சல்யூட் மெஜாரிட்டி தான். அதுல எந்த விதமான நெருக்கடியும் வந்தது கிடையாது. மைனாரிட்டி கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அதுவும் ரொம்ப சுமூகமான முறையில ஜனநாயக வழியில அரசு நடந்திருக்குங்கிறது தான் இந்த நேரத்துல மிச்சத்தக்க வேண்டிய செய்தி. ஜெயலலிதா அம்மையார் மூச்சுக்கு 300 முறை மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த மைனாரிட்டி திமுக அரசு கூட ரொம்ப லாபகமாக குதிரை பேரம் எதுவும் நடத்தாமல் ஜனநாயக வழியில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் ரொம்ப அழகா எடுத்துட்டு போனார் கலைஞர். உண்மையிலேயே இந்த நேரத்தில் கலைஞரை வியந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணமாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க அரசு அமைப்பதற்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல, ஆனா லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற அந்த அடிப்படையில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நீங்க உரிமை கோர்றீங்க. முதல் புள்ளியே தவறாக தொடங்கிட்டு அதை சரி செய்வதற்கு பித்தலாட்ட வேலைகளில் களத்துல இறங்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது தூய அரசியலா அப்படிங்கிறதுக்கு விஜய் தான் பதில் சொல்லி ஆகணும். நீங்க என்ன கமிட் பண்றீங்க? காங்கிரஸ் உள்ளார வரும்போது நாங்க மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்துட மாட்டோம், மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் காங்கிரஸ் கட்சியை நாங்க கம்பல் பண்ணி சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் விஜய் தரப்புல இருந்து சொல்றாங்க. காங்கிரஸ் வெளியில என்ன சொல்லுது? பாஜக உள்ள வரக்கூடாது, பாஜக அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, அதனால நாங்க ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி என்கிற அடிப்படையில நாங்க எங்களுடைய 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கொடுத்திருக்கோம். இப்ப மட்டும் இல்ல, அடுத்து வரப்போற நாடாளுமன்ற தேர்தலையும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷனுக்கு வர்றாங்க. இப்போ உங்களிடம் கொடுத்த வாக்குறுதி என்னன்னு காங்கிரஸ் பதில் சொல்லணும்ல. காங்கிரசிடம் கொடுத்திருக்கிற வாக்குறுதி எங்க போச்சு அப்படின்னு விஜய் தரப்பு பதில் சொல்லணும்ல. என்டிஏ கூட்டணியை நீங்க அப்ரோச் பண்ணிருக்கீங்க. என்டிஏ கூட்டணியில இருக்கிற குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காமராஜனை போய் நீங்க கூப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இது எப்படி ஒரு மதசார்பற்ற அரசியலாக இருக்க முடியும்? இந்த அரசியலை செய்வதற்கு தான் நீங்க காங்கிரஸ் கட்சியை கூட்டு சேர்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நேற்றைக்கு கூட தோழர் பே சண்முகம் அவர்களும் தோழர் வீரபாண்டியன் அவர்களும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நாங்க திமுக கூட்டணியில தான் அங்கம் வகிக்கிறோம், அதே நேரத்துல ஜனநாயக ரீதியாக அரசை கொண்டு செலுத்துவதற்கு மக்கள் இன்னைக்கு நிலைமைக்கு விஜய் சரி அப்படின்னு நினைச்சு வாக்களிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம், அவர்கள் அரசு அமைப்பதற்கு எங்களுடைய ஆதரவை தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதன் அடிப்படையில்? மதசார்புடைய சக்திகள் உள்ளே நுழையக்கூடாது, அவர்களினுடைய கரம் ஓங்கிவிடக் கூடாதுங்கிற அடிப்படையில தான்.
ஆனா நீங்க அவர்களினுடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டு விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு பேச்சுவார்த்தையை நேற்றைக்கு நடத்துறீங்க. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு குதிரை பேரத்தை நீங்க நடத்துறீங்க. இப்ப புதுச்சேரிக்கு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? இதுவரைக்கும் அந்த மாதிரி போயிருக்காங்களா? கூவத்தூருக்கு போனாங்க. அது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி டிஸ்பியூட். இன்னும் சொல்ல போனா அது சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிஸ்பியூட். அப்படிதான் இருந்தது அன்னைக்கு அரசியல் களம். எடப்பாடி பழனிசாமி எனக்கு அரசியல் களத்திலேயே இல்ல, வருவாருன்னு யாருமே யூகிக்கல. கூவத்தூருக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு கேரக்டரே பொலிட்டிக்கலா வெளியில வர ஆரம்பிச்சது. அப்போ நீங்க அதிமுகவோடும் பேரம் பேசுவீங்க, காங்கிரஸ் கட்சியும் உள்ள வச்சுக்குவீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பேரம் பேசுவீங்க, விசிகாவுடைய ஆதரவையும் கோருவீங்க. அதே போல இந்த பக்கம் அமமுகவினுடைய வேட்பாளர்கிட்டையும் எம்எல்ஏ கிட்டையும் போய் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவையும் பெறுவீங்க அப்படின்னா, அப்ப அதிகார வெறி, பதவி வெறி உங்களை எந்த விதமான கோட்பாட்டுக்குள்ளும் நிறுத்தாமல் ஒரு குதிரை பேரத்தை பேசுவதற்கு தயாராகி இருக்கு அப்படின்னா, இது உண்மையிலேயே பேராபத்து தமிழ்நாட்டுக்கு. இன்னொன்னு, நீங்க இது வரைக்கும் ஒரு மாற்றம்னு சொல்லி வந்தீங்க இல்லையா? அப்ப என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வர போறீங்க? இது மாற்றமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இது மாற்றம் தான். ஏன்னா அதிமுக திமுக இதை செய்யல. அரை நூற்றாண்டு காலமா தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு அரசியல் நடக்கல. நான் தான் சொல்றேனே, காங்கிரஸ் கூட இப்படிப்பட்ட வேலையே செய்யல. கடந்த காலத்துல காமராஜர் இருந்தாரு, பக்தவச்சலம் இருந்தாரு, ராஜாஜி இருந்தாரு, எவ்வளவு பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கூட இந்த வேலையை செய்யல. ஆனா இப்ப நீங்க புதிதாக தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தியை எடுத்துட்டு சொல்றீங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு புதிதாக ஒரு அரசியலை கொண்டு புகுத்துறீங்க. இதுதான் மாற்றுன்னா இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க மக்கள். உங்களை நம்பி வாக்களித்த மக்களினுடைய முகத்தில் விஜய் கரிய பூசுகிறார். ஒன்று மறுக்கவாவது செய்யணும்ல. நீங்க நேற்றுக்கு அமமுக எம்எல்ஏவை விலை பேசிட்டாங்கிற செய்தி வீடியோ வெளியிடுறீங்களே தவிர இதுல நடந்தது என்னன்றத சொல்லவே இல்லையே. கடைசி வரைக்கும் உண்மை தெரியாமலே தானே மக்கள் ஒரு புரியாத புதிர் போல நிக்கிறாங்க. நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி ஆகணும்ல, உண்மையிலேயே பேரம் பேசப்பட்டதா பேசப்படலையா? பேரம் பேசியிருந்தா அது எப்படி சரியானதாக இருக்கும்? அப்ப நீங்க எப்படி என்டிஏ அலையன்ஸ்குள்ள பேரத்தை நீங்க பேசுனீங்க? அப்ப தேவைப்பட்டா பாஜகவோடு நீங்க பேரம் பேசுவீங்க இல்லையா? பாஜகவுடைய ஆதரவையும் நீங்க கேட்பீங்க இல்லையா? அது எப்படி சார் சரியாக இருக்கும்? அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்பது எத்தகையதாக இருக்கு அப்படின்னா, இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கு. விஜய் நிச்சயமா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவே முடியாது. விஜய் இந்த மாதிரி மனநிலையில இருக்கிற வரைக்கும், இந்த அரசியல் ரூட்டை ஃபாலோ பண்ற வரைக்கும் விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிஞ்சித்தும் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனால் விஜய் ஆக மோசமான ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்குள் புகுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க சொன்னதை போல பாத்தீங்க அப்படின்னா, என்டிஏ கூட பேச்சுவார்த்தை பண்ணக்கூடாது என்பதுதான் ஜனநாயக சக்திகளுடைய கோரிக்கையா இருந்துச்சு. காங்கிரஸ் அந்த டிமாண்ட் தான் வச்சாங்க. எழுத்து பூர்வமாவே இந்த டிமாண்ட் வச்சிருந்தாங்க. இப்ப அதை மீறி இருக்கிறார் அப்படின்றப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்விகள் வருது. இன்னொரு பக்கம் விஜய்க்கு கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுக்கிறது அப்படின்றதுக்கு காரணமே இந்த இதுல ஆளுநர் ஆட்சி எதுவும் வந்துடக்கூடாது, ஆளுநர் ஜனநாயகத்துக்கு மீறுகிறார், அரசுக்கு அமைக்கதான் நாங்க ஆதரவை தவிர கூட்டணி கிடையாது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்ப இவ்வளவு நாட்கள் விஜயின் மீது தவறு இல்லை, ஆளுநர் தான் பிரச்சனை பண்றார், விஜய் ஆட்சி அமைக்க விட மாட்டார் அப்படின்ற ரீதியில தான் சினாரியோ போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே மாறுறது போல இல்லையா? ஆளுநரை 3 முறை சந்தித்து 3 முறையும் ஏமாற்றி இருக்கிறார். குறிப்பாக அமமுகவுடைய எம்எல்ஏ கடிதமே கொடுக்காமையே கடிதம் கொடுத்ததாக வருது. ஐயுஎம்எல்ல 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஆளுநர் கொடுத்த விஜய் கடிதத்துல ஒரு எம்எல்ஏ தான் ஐயுஎம்எல் இருப்பதாக கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தொடர்ச்சியாக ஆளுநரை இவர் ஏமாற்றுகிறார் அப்படின்ற பார்வை இப்போது உருவாகி இருக்கு. போலி கடிதத்தை கொடுத்திருக்கிறார், போர்ஜரி கையெழுத்தை வைத்திருக்கிறார், குதிரை பேரம் பண்ணிருக்கிறார் அப்படின்றப்போ இது சட்ட ரீதியாகவே விஜய்க்கு எதிராக மாறுகிறதா? இன்னொரு முறை ஆளுநரை பார்த்து ஆளுநர் மாளிகைக்குள்ள இவரை விடுவாங்களா? ஆளுநர் கோவப்பட்டு எதுவும் இவர் மீது நடவடிக்கை எடுத்துட மாட்டாங்களா? நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த? இல்ல, துவக்கத்திலிருந்தே அவர் ஆளுநரை ஏமாத்தி கொண்டேதான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆளுநர் ஏன் நீங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாரு. முதல்ல ஆளுநருக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருக்கா? ஆளுநர் என்ன பண்ணணும்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அறுதி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்கல சார். 118 119 இடங்கள் இல்லை. அப்போ அறுதி பெரும்பான்மைக்கு அருகாமையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. நீங்க ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருறீங்க. உங்களை ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை உங்களுக்கு கொடுத்துட்டு ஸ்வேரிங் செரிமனி முடிச்சுட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு டைம் கொடுத்துடணும். ஃப்ளோர் டெஸ்ட்டை நீங்க கண்டக்ட் பண்ண சொல்லிடணும். இதுதானே மரபு. ஆனா ஆளுநர் ஏன் முரண்படுறாரு முதல்லயே அப்படின்னு சொன்னா,
நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவரை ஏமாத்துறீங்க. காங்கிரஸோடு சேர்த்து உங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க. உங்களுடைய மெஜாரிட்டி எம்எல்ஏஸ கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்க. அப்ப காங்கிரஸையும் சேர்த்து அப்படிங்கிறப்போ அங்க ஒரு சட்ட சிக்கல் ஒண்ணு உருவாகுது. அதனாலதான் ஆளுநர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் போதுமானதாக இல்ல, போதுமான நம்பர்ஸோட வாங்கன்னு சொல்றாரு. இப்ப இதுல இருந்துதான் விஜயினுடைய பித்தலாட்ட வேலை துவங்குது. அப்ப அங்க என்ன பண்றாருன்னா, ஆதரவு கடிதங்களை முறையாக கொண்டு போய் கொடுக்க வேண்டிய விஜய் போலியான ஆதரவு கடிதங்களை கொண்டு போய் கொடுக்குறாரு, குதிரை பேரத்துல இறங்குறாரு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான செய்தி. ஆளுநரை ஏமாத்திட்டாரு, ஆளுநர் எப்படி இதை எதிர்கொள்வாரு அப்படின்னா, ஆளுநர் ஏன் முதல்ல 2 டைம் கூடுதலாக அவரை சந்திக்கிறாரு? முதல்லயே தெளிவா சொல்லியாச்சு இல்லையா? அப்ப ஆளுநர் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? ஆளுநரும் முடிந்த வரைக்கும் எப்படியாவது விஜய பதவி பிரமாணம் செய்ய வச்சிடலாங்கிற மனநிலைக்கு தான் வர்றாரு. நீங்க பேண்ட மாத்திக்கிறீங்க, கையில இருக்கிற கயிறை கட்டிக்கிறீங்க, நெத்தியில பொட்டு வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க ஒரு மாற்றத்துக்கு தயாராகிட்டதா ஒரு சிம்பத்திய உருவாக்குறீங்க. ஆளுநருக்கு ஒரு மெசேஜ கன்வே பண்றீங்க. நானும் உங்க ஆள் தாங்க, என்ன ஏங்க இந்த மாதிரி ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ரீதியில நீங்க கொண்டு போறீங்க. அதெல்லாம் சரி. ஆனா இங்க என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா, தொடர்ச்சியாக அவர் நாட்டு மக்களை ஏமாற்றுகிற வேலையை செய்யறாரு. இப்ப ஒரே குழப்பம் இருக்கு சார். நீங்க ஆளுநரை விட்டுருங்க, ஆளுநரை ஏமாத்திட்டாருன்னு, நாட்டு மக்களையே அவர் ஏமாத்துறாரு. உண்மையிலேயே நீங்க யார போய் பாத்தீங்க, யார் இடத்துல ஆதரவு கேட்டீங்க? நேத்து அண்ணன் சிந்தனை செல்வன் ரொம்ப அழகா சொன்னாரு, வாட்ஸ்அப்ல நீங்க ஆதரவு கேட்கறீங்கன்னாரு. அப்ப நீங்க வாட்ஸ்அப்ல ஆதரவு யார்கிட்ட கேட்டீங்க? ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி, ஒரு லெட்டரை ரெடி பண்ணி, கட்சி பேரை மட்டும் மாத்தி எல்லா கட்சிக்கும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டீங்க. அப்படிதானே? அண்ணன் திருமாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கீங்க, அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கீங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கீங்க, அமமுகவுக்கும் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்ப வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அந்த மெசேஜ் போயிடுச்சுன்னா, நயினார் நாகேந்திரனுக்கும் போயிடுச்சா மெசேஜ்? ஏன்னா ஒரு எம்எல்ஏ இருக்காங்கல்ல பாரதிய ஜனதா கட்சியில, அவங்களுக்கும் போயிடுச்சா மெசேஜ்ன்ற கேள்வி இருக்கு. மொத்தத்துல இவர் நாட்டு மக்களை ஏமாற்றுகிற அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டாரு விஜய். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாவேக்காவினரையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார் விஜய். நம்ம ஆட்சி அமைச்சிருவோம்னு சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி, அவர்களையும் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கண்ணு கட்டிய தூரம் வரை வெளிச்சமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான திக்கு தெரியாத திசையில் கொண்டு போய் நிறுத்திட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா ஆளுநருடைய இந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன் ஆளுநர் இவ்வளவு பரிவை விஜய்க்கு காட்டுறாரு? நீங்க கேட்டீங்க ஆளுநர் மாளிகைக்குள்ளேயே போக முடியாது. நிச்சயமா அடுத்த கட்டம் அதான் நடக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு தாட்சண்யம், தயவு, இது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஆல்ரெடி விஜய்க்கு. வழக்கமாக இதுவே திமுக செஞ்சிருந்தா இந்த தாட்சண்யத்தை காட்டியிருப்பாரா ஆளுநர்? இத்தனை முறை அழைச்சிருப்பாரா ஆளுநர்? அப்படிங்கிறதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. சரி விட்டுருங்க, எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருந்தா இதை செஞ்சிருப்பாரா? அப்போ போதுமான டைம், இனஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த காலத்தை அவருக்கு கொடுத்துட்டாங்க ஆளுநர் மாளிகையில இருந்து. இனிமே அதுக்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதல. அதை தாண்டி நீங்க இந்த நாட்டு மக்களை ஏமாத்திருக்கீங்க, ஆளுநரை ஏமாத்திருக்கீங்க. இதையெல்லாம் விட குதிரை பேரம் பேசுறதுங்கிறது கூட சரி, ஆனா போலி கையெழுத்தோடு வந்திருக்கிறது, கட்சிகள் ஆதரவு கொடுக்காம கட்சிகளுடைய பேரை பயன்படுத்துறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்துக்கு என்ன பேரு? இந்த அயோக்கியத்தனங்களோடு நீங்க அதிகாரத்துக்கு ஏற போறீங்க அப்படின்னா ஃப்ளோர்ல நீங்க அவுட் ஆயிடுவீங்க. ஃப்ளோர்ல நீங்க நாளைக்கு நிரூபிக்க முடியாம போகும். இதெல்லாம் அவருக்கு தெரியுதா? இல்ல குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு முறையாவது முதலமைச்சர் என்கிற அந்த நாற்காலியில் உட்கார்ந்து விட்டு வந்துவிட வேண்டும்னு நினைக்கிறாரா விஜய்? உண்மையிலேயே 5 ஆண்டுகள் அரசு நடத்தணும்ன்ற எண்ணம் இருந்தா விஜயினுடைய நடவடிக்கை 5 ஆண்டுகள் அரசு நடத்துறது மாதிரியே தெரியல. அதற்குண்டான வேலைகளை அவர் செய்யறது மாதிரியே தெரியல. மொத்தத்தில் எல்லா தரப்பையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது. இப்ப இது நாள் வரைக்கும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்ற பேர்ல தாவேக்காவை மட்டுமே தான் ஆளுநர் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தாவேக்கா தான் ஆளுநரையும் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர் ட்விஸ்டாக டிடிவி தினகரன் நான் எடப்பாடி பழனிசாமியை முன்மொழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய் ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு. இப்ப ஆளுநர் யாரை கூப்பிடுவாரு? விஜயை கூப்பிடுவாரா? இல்ல விஜய் செய்த போர்ஜரி தனத்தினால அடுத்த ஆதரவாக எங்க கடிதம் வந்திருக்கு, நான் எடப்பாடிக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இன்னொரு பக்கம் நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி குதிரை பேரம் பண்ணியிருக்கிறாங்க, மக்களை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்றப்போ, கட்சிகளை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்றப்போ விஜய் மீதான சட்ட நடவடிக்கை எதுவும் ஆளுநர் உத்தரவு வரா? ஏன்னா ஒரு நாள் தான் இருக்கு. ஏன்னா 10ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்திருக்கிறாரு ஆளுநர். அதுக்கப்புறம் நான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டாரு. இப்ப நாளைக்கு ஒரு நாள் தான் ஆப்ஷன் இருக்கு விஜய் அவர்களுக்கு.
பிசிகே என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஐயுஎம்எல் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இவ்வளவு போர்ஜரிகளை பண்ண விஜய் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி இப்ப மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. ஆளுநர் யாரை கூப்பிடுவாரு, விஜய் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற பார்வை என்ன வைக்கிறது? இல்ல, ஆளுநர் எடப்பாடி பழனிசாமி உரிமை கோரியிருக்கார் அப்படின்னா, 2வது திமுக உரிமை கோருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா திமுக அதை செய்யல. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க இந்த வேலையெல்லாம் ஈடுபட மாட்டோம், எங்களுக்கு அது தேவையும் இல்லை, நாங்க எதிர்கட்சியாக செயல்படுறோம்னு அவங்க ஸ்டாண்டை கிளியர் பண்ணிட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்து யார் இருக்கா? அதிமுக தான் இருக்காங்க. அதிமுக உரிமை கோருறாங்க. நீங்க உரிமை கோருபவருக்கு உரிமையை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து வெளிப்படுத்த முடியும். நீங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பலம் இருக்கு? அவர் ஃப்ளோர்ல வின் பண்ணுவாரா, வின் பண்ண மாட்டாரா அப்படின்றதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ணணும். ஆளுநர் முடிவு பண்ண உங்களால முடியாது, நீங்க எப்படி நீங்க கேட்குறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா 2வது கட்சி நான் இல்லைன்னு சொல்லுது, 3வது கட்சி நான் இருக்கேன், என்னால முடியும்னு சொல்லுது. அதற்குண்டான வாய்ப்பு கொடுத்துதான் பார்க்கணும். அப்ப கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை ஆளுநருக்கு இருக்கு. அதை கொடுக்கறதுக்கு முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க. அதான் சொல்லிட்டாருல, அவர் டெட்லைன் பிக்ஸ் பண்ணிட்டார்ல, இந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறோம், இந்த தேதிக்குள்ள நீங்க முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேதிக்குள்ள விஜய் முடிவெடுக்கலைன்னா ஆளுநர் முடிவெடுப்பார் ஒரு பக்கம். இன்னொன்னு, நீங்க ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு கேட்டீங்க. விஜய் இப்படி செய்திருக்கிற காரணத்தால் அவருக்கு ஏதாவது சட்ட சிக்கல் வருமானா? 100 விழுக்காடு சட்ட சிக்கல் வரும். உங்களுக்கு சென்ட்ரல்ல ஒரு முறை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி மூலமா ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி நரசிம்மராவ் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டினாரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் கழித்து அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. கோர்ட் வெர்டிக்டே வந்தது. அப்ப நீங்க அதோடு ஒப்பிட்டு பார்த்தா, இப்ப நிச்சயமா நீதிமன்றத்தை யாராவது ஒருவர் நாடுவார்கள். யார் நாட போறாங்கன்றது தெரியல, 2-3 நாட்கள்ல தெரிய வந்துடும். டிடிவி தினகரனே சொல்றாரு, நான் குதிரை பேர அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கேட்டிருக்கேன், கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா டிடிவி தினகரன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல பதில் சொல்லி ஆகணும் விஜயினுடைய தரப்பு. இது எல்லாம் கடந்து நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிற கட்சிகள் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஐயுஎம்எல்ல 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் ஆதரவுன்னு சொல்லி இவர் சொன்னாரு அப்படின்னா, இப்ப யாரு ஒருத்தர் அப்படிங்கறத ஐயுஎம்எல் கிளாரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துரும் இல்லையா? நாங்க எதுவுமே கொடுக்கலன்றத கிளாரிட்டியா சொல்லிட்டாங்க இல்லையா அவங்க? இப்ப அவங்க நீதிமன்றத்தை நாட மாட்டாங்களா? இவர் சொல்லி இருக்கிற இன்ன பிற கட்சிகள் 3 நாட்களாக விசிக்கு ஆதரவு கொடுத்துருச்சுங்கிற செய்தியை யாரு சொல்லிட்டே இருக்கிறது? ஊடக வெளியில யார் பேசிக்கிட்டே இருக்கிறது? 3 நாட்களாக திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிற செய்தியை யார் சொல்லிக்கிட்டே இருக்கிறது? அப்போ ஒவ்வொரு கட்சியாக பேச்சுவார்த்தை நடத்துறோம், பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கு அப்படிங்கிற அந்த தொனியில வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை விஜய் செய்துகிட்டே இருக்காரு. அன்னைக்கு நரசிம்மராவுக்கு ஏற்பட்ட நிலைமை விஜய்க்கு விரைவில் ஏற்பட்டோம். ஆனா இதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, விஜய் இப்படி செய்யற செய்திய நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஊடகங்கள் தொடர்ச்சியாக இதை பேசுபொருளாக்கிட்டே இருக்கு. அப்போ விஜயினுடைய தரம் என்ன? விஜய் எப்படிப்பட்டவராக வெளிப்படுறாரு? அதுலதான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, நீங்க சொல்வதை போல என்டிஏ சேர மாட்டேன், நான் மத சார்பின்மையை தான் பின்பற்றுவேன்னு சொல்லிதான் இவர் வாக்கு கேட்டாரு. அதன் அடிப்படையில தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் இவருக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கும் அவருக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு, வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார். இப்போ அதை மீறுகிறார் அப்படின்றது தெரிய வருது. அதிமுகவோடையும் இவர் பேரம் பேசியிருக்கிறார்ன்றது வருது, டிடிவி தினகரன்ட்டையும் பேரம் பேசியிருக்கிறது, நீங்க பாமகட்டையும் சொல்றீங்க, பாஜகட்டையும் பேசியிருக்கிறாருன்றது இனிமேதான் தெரிய வரும். அப்போ தனக்கு ஓட்டு போட்ட மக்களிடம் கூட விஜய் உண்மையாக இல்லை, மக்களை ஏமாத்தி விட்டார், இது முதல் அரசியல் முதல் ஆட்சி அப்படின்றதுலேயே இவருடைய ஏமாற்றம் வெளிப்பட்டு விட்டது, இவர் தூய சக்தி கிடையாது அப்படின்றத மக்களுக்கு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்டாவே இவர் சொல்றாரா? இல்ல, இந்த 3 நாட்கள்ல அம்பலப்பட்டு போயிட்டாரு விஜய். மக்களுக்கு சொல்றது இருக்கட்டும், அந்த கட்சியில பயணிக்கக்கூடியவர்களே ஒரு அயற்சியான மனநிலைக்கு வந்துட்டாங்கல்ல. என்ன நம்ம பேசணும், என்ன நம்ம செய்யறதுக்கு வந்தோம், இங்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு அயற்சி மனநிலையை உண்டாக்கிடுச்சுல்ல. அப்ப 3 நாளா எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு விஜய். இந்த நாட்டு மக்கள் மாற்றம் வேண்டும்னு சொல்லிதான் விஜய்க்கு வாக்களிச்சாங்க. அப்ப என்ன மாற்றத்தை அவரு கொடுத்தாரு? இது வரைக்கும் விலை பேசப்படாத சட்டப்பேரவை உறுப்பினர்களைத்தான் தமிழ்நாடு பார்த்திருக்கு. இப்ப விலை பேசப்படுகிற சட்டப்பேரவை உறுப்பினர்களை தமிழ்நாடு பார்க்குது. போலி ஆதரவு கடிதம், போலி மெஜாரிட்டி காட்டாத அரசுகளை தான் தமிழ்நாடு பார்த்திருக்கு. இப்ப போலி மெஜாரிட்டிஸ பாக்குது. 2006 பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸும்
சேர்ந்து திமுகவினுடைய கவர்மெண்ட்டுக்கு துணை நின்றாங்க சார். கலைஞர் பொய் சொல்லல. கலைஞர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வர்றேன், எனக்கு இவங்கெல்லாம் ஆதரவு இருக்குன்னு சொல்லல. அன்னைக்கு ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணார் அதை. காங்கிரஸ்ல அண்ணன் ஈவி.கே. இளங்கோவன் தினந்தோறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதையும் உள்வாங்கி கொண்டு அரசு மெதுவாக இயங்கிக் கொண்டே இருக்கும். எந்த விதமான சலனமும் இருக்காது, சலசலப்பும் இருக்காது. காங்கிரஸ் பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு கலைஞர் வந்து கொண்டு போனாரு. கலைஞருடைய சாமர்த்தியம். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதே காங்கிரஸை கூப்பிட்டு உள்ள வச்சுக்கிட்டு பாஜக தரப்புல எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ முதலமைச்சர் நாற்காலிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற திமுக கூட்டணி நீங்க அப்படிதானே சார் செட் பண்ணீங்க? நரேட்டிவ் செட் பண்ணது எப்படி? தீய சக்தின்னு தானே சொல்லி செட் பண்ணீங்க. அந்த தீய சக்தியினுடைய ஆதரவில் வெற்றி பெற்றது தானே கம்யூனிஸ்ட். நீங்க சொன்ன அந்த தீய சக்தியின் ஆதரவில் வெற்றி பெற்றது தானே காங்கிரஸ். அப்ப அவங்களுடைய ஆதரவை நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும்னு சொன்னா அவங்களுடைய ஆதரவு தேவைப்படுதுன்னா நான் கேட்கிறேன், மயிலாடுதுறையில் திமுக ஓட்டு போடாம காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சு வந்துட்டாரா? மேலூரில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு திமுக ஓட்டு போடாம ஜெயிச்சுட்டாங்களா? அப்போ ஓட்டு தீய சக்தி, அது தேவை. ஆனா அரசியல் நீங்க தூய சக்தி. என்ன சார் நியாயம் இது? இது எப்படி பார்ப்பாங்க இந்த நாட்டு மக்கள்? ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிற அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய மக்கள். அவங்க இந்த 5 நாட்களாக 4 நாட்களாக நடைபெறுகிற காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டார், அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் விஜய். இனி விஜயால் அந்த பழைய செல்வாக்கை மீட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மீட்க முடியாது. விஜய் அம்பலப்பட்டு விட்டார். இதையெல்லாம் தாண்டி போலியான முகத்தோடு தான் விஜய் இவ்வளவு நாள் சுத்தினாருங்கிறத இப்பதான் நாட்டு மக்கள் உணர்றாங்க. மெல்ல விஜய்க்கு வாக்களித்தவர்கள் உணர்றாங்க, நாட்டு மக்கள்ன்றதை தாண்டி. ஏதோ விஜய் வந்து அரசியல் புரட்சி பண்ண வந்தாருன்னு பார்த்தா இவர் கட்டுக்கட்டா பணம் எடுத்துக்கிட்டு விலை பேசுற வேலைய செஞ்சுட்டு இருக்காரு. பிசினஸ் பண்றதுக்காக இவர் வந்திருக்காரு. அதனாலதானே அவர் வந்து ஆளுநர் மாளிகைக்கு அவரோட சினிமாவுக்கு ப்ரொடியூசரா இருந்தவரை கூட்டு போறாரு. இல்லைன்னா ஏன் அவர் கூட்டு போறாரு? அங்க என்ன சார் வேலை ஆளுநர் மாளிகையில? அப்போ விஜய்க்கு வந்து இது ஒரு வேறு மாதிரியான பிசினஸ். இது வரைக்கும் சினிமால பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்ப அரசியலுக்கு பிசினஸ் பண்ண வந்திருக்காரு. இவர் அரசியலுக்கோ பொது வாழ்வுக்கோ கிஞ்சித்தும் லாயக்கற்றவர் என்பதை நாட்டு மக்கள் மெல்ல உணர்ந்து கொண்டார்கள் தான் நான் பாக்குறேன். அப்போ உச்சத்துல இருந்து விட்டுட்டு வந்திருக்கேன், நான் வந்து பணக்காரன், என்கிட்ட பணம் ஆல்ரெடி இருக்கு, நான் மக்களுடைய பணத்தெல்லாம் ஊழல் செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்னு விஜய் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்றது 100க்கு 100 இப்ப வெளிப்பட பார்க்க முடியுது. நீங்க சொல்வதை போல தீய சக்தி வேணாம், ஆனா தீய சக்தியுடைய ஓட்டு மட்டும் வேணும் அப்படின்றதான் விஜயோட நிலைப்பாடு. பார்ப்போம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. நிகழ்ச்சிகள் வந்து நிறைய தொழில்களை நம்ம நேரிட்ட பேசிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.